இந்த மும்முனை போட்டிங்கிறது கடும் போட்டி சார். ராமநாதபுரம், வேலூர், மீதியெல்லாம் சில கோயம்புத்தூர் கடும் போட்டின்னு நினைப்பீங்க. ஈஸியாக போகிற போக்கில் திமுக 1 லட்சம் வித்தியாசம் ஜெயிப்பாங்க சார். அதுக்கு கோயம்புத்தூரை பற்றி உளவியல் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா, நான் தொடர்ந்து 4 ரவுண்டு எடுத்துட்டேன் சார். ஃபைனல் ரவுண்டு சேர்த்து 4 ரவுண்டு எடுத்திருக்கேன் ஒரு வருஷத்தில். அவங்க வாங்கினது 38, 40, 42. 38 ஒரு தடவை தான், மீதி 3 தடவையும் 40, 42 தான் வந்திருக்காங்க. புரியுதா? அப்போ அவங்கள வந்து 40ன்னு நம்ம சராசரியாக, ஏன்னா கடைசியாகவும் 42 வந்திருக்காங்க. அப்போ நான் சராசரியாக 40 எடுத்துக்கிட்டேன். புரியுதா? அதே சமயம் இந்த அங்கு வந்து பாஜக வலிமையாக இருக்குது. புரியுதா? அந்த வலிமை திமுகவை பாதிக்கலை. திமுகவுக்கு என்ன வலிமையோ அது அப்படி நிற்கிது. யாரை பாதிக்குதுன்னா அதிமுகவை பாதிக்குது. அதிமுகவுக்கு சராசரியாக 2 பேருமே சமமாக தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க. 25, 26 தான் அந்த 3 ஆய்வுலையும் வந்தாங்க. கடைசி ஆய்வில், இப்போ நான் கடைசி கேண்டிடேட்லாம் அனௌன்ஸ் ஆன பிறகு போய் எடுக்கிறப்ப கடைசி ஆய்வில் என்ன வந்ததுன்னா, உண்மையை வந்தது சொல்லிடுறேன். அதிமுகவுக்கு 27%, பிஜேபிக்கு 22.5% தான் வந்தது. ஆனாலும் எனக்கு நான் கிடைக்கிறத மட்டும் எடுத்துக்கிற ஆள் கிடையாது. நான் ரிசல்ட் சொல்கிறேன்னா எனக்கு பழைய ரெக்கார்ட்ஸு பல்வேறு விஷயங்களை நான் எடுப்பேன். அதே மாதிரி இப்போ நடந்து கொண்டிருக்கிற அந்த உளவியல், பல உளவியல் இருக்குது. சில உளவியல் சொல்கிறேன் ஓப்பனாக. கவுண்டர் சமுதாய வாக்கு அந்த கோயம்புத்தூர், பொள்ளாச்சிலாம் எப்படி விழுந்து, நாங்கள் என்ன ஒவ்வொரு 4 சர்வேலையும் ஜாதியை கேட்குறேன். கவுண்டர் சமுதாய வாக்குகள் இல்லை, கொங்கு வேளாள கவுண்டர் சமுதாயத்தில் 45 to 45% வச்சுக்கலாம். அதிமுக எடப்பாடி தான் தொடர்ந்து வச்சுருந்தார் கையில். அதுக்கடுத்து இவங்க 2 பேரும் அந்த 55 தான் பிரித்தாங்க. ஆளுக்கு 25ங்கிற லெவலில் தான் இவங்க பிரித்தாங்க. யார்? திமுகவாகட்டும், அண்ணாமலை பிஜேபி ஆகட்டும் பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு, மேஜிக் நடந்திருக்கு தெரியுமா? அண்ணாமலை வேட்பாளர் பிறகு பிஜேபி கொங்கு வேளாள சமுதாயத்தில் 42% வாங்குது. எடப்பாடி ரெட்டலை வந்து இப்போ கொங்கு சமுதாயத்தில் 25 தான் வாங்குது. அப்படியே உள்டாவாக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி உளவியெல்லாம் நான் எடுக்கக்கூடியது. அது மாதிரி நாயுடு சமூக வாக்குகள் எப்படி போகுதுங்கிறது அது ஒரு பேட்டர்ன். ஏன்னா பட்டியல் நான் பெரிய மேஜர் ரோலாக இருக்கிற எல்லா சமுதாயத்தையும் பிரித்து வேறு அணிவரை பார்த்துருவேன் சார். அதுவும் அதான் சொன்னேன், அப்போதே சொன்னேன். ஜாதிக்கு எலெக்ஷனுக்கெல்லாம் சம்மந்தலன்னு சொல்லலாம். நான் தொடர்ந்து 15 வருஷம் பண்ணுறேன். அதான் ஒரு செகண்ட், இதை கோயம்புத்தூரை முடிச்சிடறேன். நல்லா கேட்டுங்க சார். அவர் 40 குறைய போகிறதில்ல, குறைஞ்சாலும் 38. புரிஞ்சுக்கோங்க, 38. இவங்க 25 ஒட்டி இருக்காங்க 2 பேரும். ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, சீமான் எல்லா இடத்துலையும் குறைஞ்சது 6 இல்லை 8, 9 கூட போகிறாரு. கோயம்புத்தூரில் குறைஞ்சபட்சம் வச்சா கூட 6, 7 வருவார். என்னுடைய இது அது ஆய்வில் வந்ததை தான் சொல்கிறேன். அப்போ நான் 38, 6, 44, 45 போச்சுன்னு வைங்க, மீதி எவ்வளவு? 54 இருக்கும், அவ்வளோதான். அந்த 54ல் ஒருத்தர் 40 வாங்கினா தான் ஜெயிக்க முடியும். யாரை? திமுகவை ஜெயிக்க முடியும். அரித்மேட்டிக்காக கரெக்டாக கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நிறைய பேர் என்ன சிந்திக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. நான் வந்து எடுக்கிறத மட்டும் வச்சுலாம் பார்க்க மாட்டேன், எல்லா கோணத்தையும் பார்ப்பேன். புரியுதா சார்? இந்த லாஜிக் புரியுதா? அங்கே 38 குறைஞ்ச வச்சு அது குறைய மாட்டாங்க. அப்போ 40 எடுத்தால் தான் ஜெயிக்க முடியும். 39, 40. இந்த 54ல் ஒருத்தர் 40 போகணுன்னா ஒரு கட்சி 14க்குள்ளே அடங்கணும், 15க்குள்ளே அடங்கணும். அதிமுக 15க்குள்ளே அடங்கிடுமா? இல்லை பிஜேபி 15க்குள்ளே அடங்கிடுமா? அடங்காது. 25 தாண்டி தான் 2 பேர் நிற்பாங்க. அப்போ 2 பேரும் 30 ஒட்டி போய் நின்றுக்கலாம். யார் 2, 3ங்கிற போட்டி நடக்கும் ஒழிய வெற்றிங்கிறது உறுதிப்படப்பட்ட அது திமுக. ஆமாம், அப்படித்தான் நான் கொடுத்துட்டேன்ல. காரணம்லாம் ஒன்றும் இல்லை சார் பெருசாக. திமுக வந்து கடந்த முறை பெற்ற வாக்கை விட சராசரியாக 4லேருந்து 6% ஓட்டை இழந்திருக்கு. அதிருப்தி தான் சார் இருக்குது. ஒன்றும் திமுகவை பிடிச்சு போட்டுறல சார். இங்கே மக்கள் எப்படி இருக்காங்க? கட்சி அடிமைகள் தான் பெரும்பகுதி. ஒரு கட்சி அடிமைகள் தான் சார் பெரும்பகுதி. அது எந்த கட்சியாக இருந்தான்னா, திமுகவாக இருந்தான்னா, அதிமுகவாக இருந்தான்னா, பிஜேபி, ஒரு கட்சி அடிமைகள் தான். ஏன்னா உன்னை பிடிச்சிக்கிட்டா அதை பிடிச்சி தொங்குறவங்க தான். அந்த கூட்டணி பலம் இதுதான். அதே மாதிரி இந்த அரித்மெட்டிக்கில் சில விஷயம் நிச்சயம் இவங்களோட ஆளுங்கட்சி பலம், பண பலம்ங்கிறது திமுக கூட்டணிக்கு ஹெல்ப் பண்ணும். அது ஒரு 2-3% இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துரும்.